ஆத்மாவே கர்த்தரையே சொஸ்தரி, உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த சொஸ்தரி. ஆத்மாவே கர்த்தரையே சொஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களிலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஆத்மா நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நல்லவரை போற்றி, வல்லவரை போற்றி, இயேசுவை போற்றி, இறைவனை போற்றி, தந்தையை போற்றி, இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். தூயவர் தூயவர், பரிசுத்தர் பரிசுத்தர், மரியே வாழ்க. பாட்டு போடுங்க பிரதர்.
நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. காமம், காமத்தை எதிர்த்து போராட நம்ம மனுஷன்ட்ட இருக்க ஒரே வலிமையான ஆயுதம் வந்து கடவுளோட வார்த்தை தான். கடவுளோட வார்த்தை இல்லாம நம்ம இந்த காமத்தை ஜெயிக்கவே முடியாது, காமத்தை விட்டு விலக முடியாது. கடவுளோட வார்த்தை தான் நமக்கு. மத்தேயு 5:27-28. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாருங்க. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கும் போதே விபச்சாரம் செய்தாயிற்றுங்கிறார். அப்ப பார்க்கும்போது என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. ஒரு பொண்ணு இச்சையோட பார்க்கும்போது என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியல. ஆவியின் கண்கள் கொண்டு பார்த்தாதான் அது தெரியும். யாருக்கு தெரியும்? கடவுள் ஊழியக்காரங்க இருக்காங்களே, அந்த ஊழியக்காரங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு அது தெரியறது இல்லை. என்ன நடக்குது, பெண்ணை இச்சோட பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கண்ணோட கண்ணு நோக்கி பார்க்கும்போது ஒரு பெண்ணை, இல்ல அந்த பொண்ணு இச்சையோட பார்க்கும்போது, இப்போ ராங் வேல, தவறான எண்ணத்துல பார்க்கும்போது தீய ஆவி டிரான்ஸ்பர் ஆகும். இது ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, நம்ம அப்பா. தீய ஆவி டிரான்ஸ்பர் ஆகும். எப்படி ஆண்டவர் வந்து முத்தமிட்டாருன்னா பரிசுத்த ஆவி டிரான்ஸ்பர் ஆகுதோ, அவர் கடவுள். ஆனா நம்ம வந்து தீய வழியில தீய எண்ணத்தோட பார்க்கும்போது தீய ஆவி டிரான்ஸ்பர் ஆகும். இதனால ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இச்சையோட பார்த்தாலே உள்ளத்துல விபச்சாரம் செய்தாயிட்டு அப்படின்னு இருக்காரு. நம்ம பாக்குறது தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம பாக்குறதுனால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு, அப்ப அந்த தீய டெவில் ஸ்பிரிட் பார்த்துருது. ஒரு பெண்ணை கண்ணுக்கு கண்ணா பார்க்கும்போது, உதட்ட பார்க்கும்போது உதட்டுல வாய் வச்ச மாதிரி ஆயிரும். அந்த தீய ஆவி நமக்குள்ள வந்துடும். அப்ப நம்ம உடலை ரொம்ப கடவுளுக்கு இந்த பாவங்கள் செய்யாம ஆண்டவர் சொன்ன மாதிரி இச்சையோடு நோக்காம இருக்கணும். கொலோசேயர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். சொல்றாரு பாருங்க ஆண்டவர். இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இப்ப அவயங்களை அழித்து போடுறதுன்னா, நம்ம இந்த விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை இதெல்லாம் செய்யாம இருந்தாதான் அந்த அவயங்களை அழித்து போடலாம். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? விபச்சாரம் பண்ணக்கூடாது, மோகப்பாவம் செய்யக்கூடாது, துர்வீச்சையா இருக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணாதான் அந்த அவயங்களை, அந்த உறுப்புகளை அவிழ்த்து போட முடியும். இப்ப சொல்றாரு பாருங்க, விபச்சாரம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இதுல சொன்னார் பாத்தீங்களா, பார்த்தாலே பாவம் செய்தாயிற்றுன்னு. அப்ப பார்த்தாலே தீயாவி நமக்குள்ள வந்துருது, இச்சையோட பார்க்கும் போதே. அப்ப இங்க என்ன ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு பாருங்க. ஆகையால் விபச்சாரம் வந்து செஞ்சா இப்ப என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்களே. இப்ப நம்ம விபச்சாரம் செய்யக்கூடாது. அடுத்து என்ன சொல்லி பாருங்க, அசுத்தம். இப்ப நம்ம உடல் வந்து கடவுளுக்குரியது. நம்ம உடலையும் ஆத்மத்தையும் பரிசுத்தமா வச்சுக்கணும். அப்பதான் ஆவியானவர் வந்து நமக்குள்ள தங்குவார். ஏன்னா இந்த உடல் நமக்குரியது அல்ல. 1 கொரிந்தியர் 3:17 வாசிங்க பிரதர். 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். சொல்றாரு பாத்தீங்களா தெளிவா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப நம்ம உடல் தான் அந்த ஆலயம். அப்ப நம்ம கடவுளோட ஆலயத்தை தீட்டுப்படுத்திடக்கூடாது, உபச்சாரம் செஞ்சிடக்கூடாது, அசுத்தப்படுத்திடக்கூடாது, மோகப்பாவம் செஞ்சிடக்கூடாது. இந்த உடல் வந்து நமக்கு சொந்தம் இல்லை, இது கடவுளுடையது. சரிங்களா? 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? திரும்ப வாசிங்க பிரதர்.
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? ஆமா, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா, நம்மளோடது கிடையாது. அப்ப நம்மளோட உடல் கடவுளுடையது. அப்ப அந்த உடலை எந்த அளவுக்கு பரிசுத்தமா வச்சுக்கணும், இந்த காம குற்றங்கள்லாம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கொலோசியர் 3:5 அடுத்து சொல்றாரு பாருங்க, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. அப்ப விக்கிரக ஆராதனையான பொருளாசை நம்ம கூட வராது. விக்கிரக ஆராதனை பொருளாசைன்னா என்ன? ஒரு விஷயத்து மேல ரொம்ப வேணும் வேணும் வேணும், பணம் வேணும் பணம் வேணும், கார் வேணும், பைக் வேணும், அப்படி விக்கிரக ஆராதனையான பொருளாசை. அது வந்து ஆண்டவர் அருவருக்கிற ஒரு விஷயம். விக்கிரக ஆராதனையான பொருளாசை. எனக்கு இன்னும் பணம் வேணும், இன்னும் பொருள் வேணும், இன்னும் அது வேணும், இது வேணும். இந்த உலக சம்பந்தமான விளையத்தையே உள்ளது. நம்ம எது மேல அப்படி இருக்கணும் அப்படின்னா கடவுள் மேல மட்டும்தான் அப்படி இருக்கும். நமக்கு இன்னும் வேணும், இன்னும் கடவுள் வேணும், இன்னும் கடவுள் வேணும், கடவுள் மேல மட்டும்தான் விக்கிரகாராதன பொருளாசையா இருக்கணும் ஒழிய இந்த உலகப்பூர்வமா இருக்கிறது இல்ல. எதுலையுமே நம்ம விக்கிரக ஆராதனையான பொருளாசையா இருக்கக்கூடாது. அப்படி விக்கிரகாராதன பொருளாசை இருக்கணும்னா ஒன்னே ஒண்ணுல மட்டும்தான் இருக்கணும், அது கடவுள் மேல மட்டும்தான் இருக்கணும். கடவுளை மட்டும்தான் நம்ம இது பண்ணணும். விக்கிரகாராதன பொருளாசை வேற எதுலையுமே நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஒருத்தருக்கு போன் பிடிக்கும், இந்த போன் வேற போன் மாத்துவாங்க, அந்த போன் இல்லைன்னா அடுத்த போன் மாத்துவாங்க. ஒருத்தவங்க காரு இருப்பான், ஒருத்தவங்க பைக்கு, இந்த பைக் இல்லைன்னா அடுத்த பைக். ஏற்கனவே வந்துட்டு நல்ல பைக் இருக்கும், ஆனா இன்னொரு பைக்கு. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும், கடவுள் பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா கடவுள் வேணும், கடவுள்கிட்ட தீயில மன்னாடி கடவுள் வேணும், கடவுளோட ஆவி வேணும், கடவுள் மேல மட்டும்தான் நம்ம விக்கிரக பொருளாசையா இருக்கணும். தவிர இந்த உலகத்துல இருக்கிறது எதையுமே விக்கிரக பொருளாசையா இருக்கக்கூடாது. உலகத்துல உள்ளது கிடைச்சதுன்னா அது ஒரு கடந்து போற பொருள், நம்ம அதை அப்படியே கடந்து போயிடணும். ஒரு பொருள் கிடைக்குதா, ஒரு கார் கிடைக்குதா, ஓகே அந்த கார் ஓகே. இந்த உலகத்துல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல டிராவல் பண்றதுக்கா இந்த காரு கடவுள் ஓகே, அது அவ்வளவுதான். அது மேல ஒரு வாஞ்சையா, அது எனக்கு இந்த இதுல நான் அடுத்தது இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப வாஞ்சியா அதுல இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. எபேசியர் 5:5 வாசிங்க பிரதர். எபேசியர் 5:5. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. சொல்றாரு பாத்தீங்களா ஆண்டவர், விக்கிரகாராதனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலேயே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீரே. அப்ப நம்ம விக்கிரகாராதனையான பொருளாசைக்காரனா இருந்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கவே முடியாதுன்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவா எபேசியர் 5:5 சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு விபச்சாரம் செய்யக்கூடாது, அசுத்தமான தீட்டுப்படுத்திடக்கூடாது. இது ஏன்னா நம்மளோட உடலே கிடையாது, இது கடவுளுக்குரியது. அப்போ பொருளாசை, விக்கிரகாராதனையான பொருளாசை இருக்கக்கூடாது. லேவியர் 18:1-30 நீங்க எடுத்து வாசிச்சு இந்த காம குற்றங்கள்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஆண்டவர் ரொம்ப தெளிவா அதை சொல்லியிருப்பாரு. எந்த நடைமுறையில இருக்கணும், எந்த நடைமுறையில் இருக்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. லேவியர் 18:1-30 நீங்க அப்புறம் வாசிச்சு பாருங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சொல்றார் பாருங்க, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. நம்ம இப்ப என்ன பண்ணணுமா, கடவுளுக்கு நம்ம சொன்னார் பத்திகளா, அந்த உடல் வந்து கடவுளுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணுமா. அப்ப நம்ம எப்படி இருந்தா ஒப்பு கொடுக்க முடியும்? நம்ம உடலை நம்மளே தீட்டுப்படுத்திட்டோம்னா கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. அடுத்து சொல்றாரு பாருங்க, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப நம்ம கடவுளை ஆராதிக்கிறோம்னா இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நம்ம உடலை பரிசுத்தமா வச்சுக்கிட்டு கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும்.
அதுதான் நம்ம கடவுளுக்கு செய்யற புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கடவுள் மறுரூபமாகும். நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் விட்டுட்டு நம்மளே மனம் திரும்பி புதிதாகி கடவுள் ஆவியினால புதிதாகி நம்ம மறுரூபமாகி நம்ம உடலை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமா வாழணும். அது சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 6:13 வாசிங்க பிரதர். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். கடவுள் எவ்வளவு தெளிவா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? இந்த உடல் நமக்குரிய காமத்துக்கு இல்ல, ஆண்டவருக்கு இருக்கிறதுன்னு சொல்றாரு பாருங்க. இந்த உடல் நம்மளோட உடல் நம்ம காமத்துக்கு இல்ல, ஆண்டவருக்குன்னு இருக்கிறது, ஆண்டவரும் உடலுக்கே அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இப்ப நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம உடலை அந்த அளவுக்கு பரிசுத்தமா காத்து கடவுள் கொடுக்கணும். ஒன்று கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்ய எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எல்லா பாவமும் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றாரு பாருங்க, எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். நம்ம சுய சரீரத்திற்கு விரோதமாக நம்ம விபச்சாரம் செஞ்சோம்னா, காம குற்றங்கள் செஞ்சோம்னா, நம்ம சொந்த சுய சரீரத்துக்கு விரோதமா பாவம் செய்யறோம். அப்ப நம்ம சரீரம் யாரோடது? கடவுளோடது. இது நம்மளோடது கிடையாது. அப்ப இந்த எவ்வளவு பெரிய பாவம் பார்த்துங்க, எவ்வளவு பெரிய குற்றம் செய்யறோம் அப்படின்னு பார்த்துங்க. அப்ப நம்ம காம குற்றங்கள்ல இருந்து விலகி கடவுளுக்கு உகந்த பிள்ளையா இருக்கணும். பாவ மன்னிப்பு கேட்டோம். ஆண்டவரே, நாங்கள் காம குற்றம் செய்தோம் ஆண்டவரே, நான் காம குற்றம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. கண்களால் இச்சையோடு பெண்ணை பார்த்தேன் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. காதுகளினால் பாவம் செய்தேன் தகப்பனே, மன்னியும் ஆண்டவரே. வாயினால் பாவம் செய்தேன் தகப்பனே, மன்னியும் ஆண்டவரே. கையினால் பாவம் செய்தேன் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. காலினால் பாவம் செய்தேன் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. என் சிந்தனையினால் பாவம் செய்தேன் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. என் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாலும் பாவம் செய்தேன் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. நான் செய்த சகல பாவங்களையும் தயவாய் எங்கள் பாவங்களை தயவாய் மன்னித்தருளும் ஆண்டவரே. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப கடவுள் சொன்ன மாதிரி நம்ம இந்த பாவங்களை எல்லாம் விட்டு கடவுளுக்கு உகந்தவரா பரிசுத்த ஆவியானவருக்கு இடையூறுகள் ஏற்படுத்தாம ஆவியானவர் நம்மளோட தங்கும்படியாக நம்ம இந்த செஞ்ச காம குற்றங்கள்லாம் அனுதினமும் கடவுள்கிட்ட மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அதை செய்யாம அதுல இருந்து விலகி, இந்த உடலு யாருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவரோடது, நம்மளோடது கிடையாது, அவரோடது. அந்த உடலுக்கு நம்ம அசுத்தமாகவும் விபச்சாரம் செய்யாமலும் துர்வீழ்ச்சி இல்லாமலும் விக்கிரகாராதனை பொருளாசை இல்லாமலும் நம்ம இதை பாதுகாத்து கடவுளுக்கு கொடுக்கணும். அதுதான் நம்ம காம குற்றம் செய்யாம கடவுளோட இருக்க முடியும். கடவுளோட ஆவி வாங்கி பரிசுத்தமா வாழ முடியும். ஆண்டவர்கிட்ட டெய்லி ப்ரேயர் பண்ணுங்க. பாவ மன்னிப்பு கேட்டுட்டு, ஆண்டவரே எங்க கண்களை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, எங்கள் காதுகளை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. காதினால் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே, கண்ணினால் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு, என் வாயை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வாயினால் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஆண்டவர் நமக்காக சகலத்தையும் செய்வாரு. நம்ம மீது இரக்கமா இருக்கிற ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. நம்ம அப்பா ஒருத்தர் இருந்தார், ஊழியக்காரர், உங்களுக்கு தெரியும், ஜெயபாலப்பா. அவர் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட இரவு முழுதும் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பாராம், காதுல பேசிக்கிட்டே இருப்பார். அவர் தூங்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே இருப்பாராம். அப்ப ஆண்டவரோட எப்படி இருந்திருக்கிறாரு பாருங்க. நம்ம என்ன பண்ணோம்? காலையில எழுந்திருச்சு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் உலகத்தை நோக்கி உலக பூரியமா போயிடுறோம். போயிட்டு சாயந்தரம் திரும்ப கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கிடுறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. 24 மணி நேரம் 7 நாட்களும் ஒவ்வொரு நொடியும் கடவுளோடய இருக்கும். அந்த ஊழியக்காரர் அப்படிதான் இருந்திருக்கிறார் பாருங்க. தூங்கும்போது கடவுள் பேசிட்டே இருப்பார் அவர்கிட்ட.
தூங்கும்போது. அப்ப நம்ம தூக்கத்திலையும் கடவுளோட பேசிக்கிட்டே இருக்கணும். கடவுள் நம்மகிட்ட பேசுற மாதிரி கடவுள்கிட்ட அங்க பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு நொடி கூட கடவுளை விட்டு விலகக்கூடாது. ஒரு இம்மி நொடி கூட கடவுளை விட்டு விலகக்கூடாது. கடவுளை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். மாதம்மாவை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். மாதம்மாவிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அம்மா, நான் பாவம் பண்ணிட்டேம்மா, அப்பாட்ட சொல்லி என் பாவங்களை மன்னிக்க சொல்லுங்கம்மா. நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேம்மா, கண்ணெல்லாம் உரிச்சியோட பார்த்துட்டேம்மா, என்னை மன்னிச்சு சொல்லுங்கம்மா. இனிமே அந்த பாவம் செய்யாம என்னை காத்து கொள்ளுங்கம்மா அப்படின்னு நடந்து போகும்போது, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இப்பதான் ப்ரேயர் பண்ணும்போது தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. 24 மணி நேரம் 7 நாட்களும் ஒவ்வொரு நொடியும் கடவுளோட மாதம்மாவோட பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம உடலை பரிசுத்தமாச்சு கடவுளுக்கு உகந்ததா கடவுளோட ஆவியை பெற்று வாழ முடியும். பிரதர்ஸ், வேற எது என்னன்னா பிரதர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. பிரேஸ்லாட், மரியே வாழ்க, ஆண்டவர்கள். நன்றி. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். சகோதரர் சொன்ன இந்த காரியங்கள், தேவன் அவர் வழியாக சொன்ன காரியங்களை குறித்துன ஒரு சமப்பு இது. ரோமர் 12:1 சகோதரர் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்றாங்க. இப்போ தேவன் சகோதரர்களே சொன்ன முக்கியமான காரியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆர்டரா வரோம் அப்படின்னோம்னா, கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு புத்தியுற ஆராதனை என்ன அப்படின்னா, நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பலி கொடுக்க ஆட்டை கொண்டு போறாங்கன்னா, அந்த ஆடுல எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அந்த குறைவில்லாத இருக்கக்கூடிய அந்த ஆட்டை தான் கடவுளுக்கு பலி கொடுக்கணும். இப்ப நம்மள ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் நம்ம பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து பாவம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கண்கள்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, தேவன் சகோதரன் வழியாக சொன்ன வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகிறவன் அவருடைய ஏற்கனவே உள்ளத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த இச்சை அப்படின்றது வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தோட்டத்தில் அந்த கனியை அந்த ஏவாள் என்கின்ற அந்த தாய் இச்சையோடு பார்த்துறாங்க. அங்க ஆரம்பிச்சதனுடைய விளைவு சாத்தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து அந்த காம விகாரத்தை ஒவ்வொருத்தருக்குள்ள விதைச்சுட்டான். இதனுடைய விளைவாக நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தீவிரமாக செய்யக்கூடிய ஒரு மக்களா மாறி போயிட்டோம். கண்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தரை நம்ம இச்சையோடு பார்க்கிற பொழுது அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பேய்கள் நமக்குள்ள வந்துடும். இல்ல நாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்குள்ள இருந்து இது வந்து பேய் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவ மனிதன் சொன்ன அந்த காரியங்கள் குறித்து சொன்னாங்க. அப்போ அந்த கண்கள் நம்ம மிக கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா கண் தான் உடலின் விளக்கு அப்படின்றாரு. அப்ப கண் இருளாயிடுச்சு, மொத்த உடலுமே இருளாயிரும் அப்படின்றாங்க. அப்ப நம்மளுடைய கண்களை மிக கவனமா நம்ம பார்த்துக்கணும். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்றாங்க. நம்ம எப்ப மறுரூபம் ஆக முடியும் அப்படின்னா, நன்மை தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இந்த செஞ்சோம், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு மனநிலைக்குள்ள நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னோம்னா, இனி பாவம் செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு மனநிலைக்குள்ள வந்துட்டோம்னாலே தேவனுடைய கிருபையில வந்து பாத்தீங்கன்னா நாம் மறுரூபமாக்கப்படுறதுக்கான முதல் படியாக அது இருக்கு. அடுத்து வந்து இந்த பாவமானது, இந்த இச்சையானது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, கர்ப்பம் தரித்து அது மேற்கொண்டு ஒரு மனிதன் எங்க கொண்டு போய் விட்டுரும்னா, அகல பாதாத்துல விட்டுரும். நம்ம வந்து கண்ணில் வந்து ஒரு பார்க்கறது வந்து சாதாரணம் தானே, ஒரு இச்சையோடு பார்க்கறது வந்து இது வந்து இயற்கை தானே அப்படின்ற அப்படி நினைப்போம். இது எதுவுமே இயற்கை அல்லவே அல்ல. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய படிப்பினைகள்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெண் ஆணை பார்ப்பதும் ஒரு ஒரு ஆண் பெண்ணை பார்ப்பதும் வந்து இது வந்து தவறான கண்ணோட்டத்தை பார்ப்பது வந்து இது வந்து சர்வசாதாரணம், வயதினால் வரக்கூடியது அப்படின்னாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க தேவனுக்கு விரோதமாக நாம் செயல்படும்படிக்கு சாத்தானால் நம் மேல் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறது.
அப்போ நம்ம கண்களை மிக கவனமா பார்த்துக்கணும். மீண்டுமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது விவிலியத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் நம்மளுடைய உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவுள் தங்கக்கூடிய ஆலயம் அப்படின்னாங்க. இப்ப இந்த ஆலயம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா நாம தான் தீர்மானிக்கணும். இந்த ஆலயம் வந்து தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கணுமா, இல்ல வந்து தேவன் இந்த ஆலயத்துல தங்காட்டினா விளைவு எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வர்கள் குயக இது மாற்றப்பட்டுரும். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இயேசுநாதர் எப்படி அங்க சாட்டையை எடுத்துட்டு வந்து நின்னாப்புல கடைசியில நம்மள்ட்ட வந்து நின்றுவார். அதனால மிக கவனமாக இருந்து சத்தியத்தினுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி செய்யக்கூடிய மக்களாக நம்ம மாறுறதுக்கு ஆண்டவர்கிட்ட மன்றாடிக்குவோம் பிரதர். இப்ப சகோதரர் சொன்ன காரியங்கள்ல இருந்து சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் அவற்றின் நாகரிகமான முறையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்குங்க. பிரைஸ் எல்லாம். பிரிசலா பிரதர்ஸ், வேற யாராவது சொல்ற மாதிரி சொல்லுங்க பிரதர். அதே போல இதை குறித்து பிரதர், அதே மாதிரி கேள்விகள் வந்து கொஞ்சம் எளிமையான கேள்விகளா இருக்கட்டும் பிரதர், கொஞ்சம் ஹார்டா கேட்காதீங்க. அது இப்போ ஹார்டா இருக்குனாக்க கொஞ்சம் பர்சனலா நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. பிரைஸ்லாம். ஓகே ஓகே பிரதர். உடனே பிரதர், நான் நினைச்சிட்டு இருக்கிறது அது கரெக்டானு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்போ நாம வந்து ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சால்வை போடல அப்படிங்கும்போது அவங்க வந்து சால்வை போடணுங்கிறதுக்கு வந்து போடணும், அது மறைவா இருக்கணுங்கிறது இது மறைவா இருக்கணுங்கிறது நல்லது. ஆனா நீ உன் கண்ணில் தானே பிரச்சனை, நீ உன் கண்ணில் தானே ஒரு தப்பு, நீங்க கரெக்டாக இதுக்கு பாத்தீங்கன்னா நீ அது அவங்களுக்கு தப்பா தெரியுது அப்படின்னா நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஒரு தப்பு ஒருத்தர் செய்யறான்னா செய்ய தூண்டுறது யாரு? அப்ப செய்ய தூண்டுறதுக்கு தானே தண்டனை. அப்போ வந்து நான் தப்பு பண்ணாலும் நீ தப்பு இப்ப பண்றதுக்கு இது தூண்டுற மாதிரி இருக்கு. பிளஸ் வந்து நீங்க அது உன்னுடைய தப்பு தானே இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது என்னன்னா, பல இடத்துலயும் ரொம்ப அதாவது சொல்றேன் நான் மாடர்னுங்கிற பேர்ல கொஞ்சம் ரொம்ப அநாகரிகமா இருக்கும். நார்மலாவே அப்படியே இருக்கு. அப்படிங்கும்போது இதை நான் பார்க்கிற பார்வை சிம்பிளாவே நான் ரொம்ப டெப்தாலாம் வேணாம், சிம்பிளாவே சொல்லிடுறேன். இது வந்து என்னுடைய பார்வை கரெக்டுங்களா தப்புங்களா? ஏன்னா 14வது சதவீதம் ஆண்டவர் வந்து ஒரு அண்ணன் ப்ரேயர் பண்ணுவாங்க. சிலுவை சொல்லும் போது கூட நான் மற்றவர்களை இச்சை தூண்டும் எதுக்கு நான் ஆடை அணிந்திருந்தேன் ஆண்டவர் என்னை மன்னின்னு சொல்லி அந்த டைம்ல மன்னிப்பு கேட்க சொல்லுவாரு ஒரு அண்ணன். அப்போ இதுக்கு எனக்கு அப்பதான் தெரியும், இதுக்கும் இப்படி ஒரு இது இந்த ஆடை வந்து இப்படி இது ஒரு ப்ராப்ளம் இதுவும் இருக்கு. பரவாயில்ல, நமக்கு இது சின்ன வயசுல எனக்கு பிடிக்காது. விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த மாடர்னா இந்த சால்வை போடாமலாம் இருக்கவே கூடாது, இப்போ சால்வை போடணும், பெண்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருப்பேன். அதே அண்ணனும் அப்படி சொன்னாரு. பட் இதை நான் சொல்றது கரெக்டுங்களா இல்ல இந்த நாம கண்ணுல பாக்குற பார்வைதான் தப்பா, அவங்க கரெக்டா இருக்காங்களான்னு எனக்கு தெரியல பிரதர். பிரைஸ் லார்ட் மோசஸ், புரியுது உங்க கேள்வி புரியுது. ஃபர்ஸ்ட் விஷயம் ஒண்ணு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த மாடர்ன் சொல்றது, உன் பார்வையை தான் சரி பண்ணுன்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகமே வந்து ஒரு விஷயத்தை வந்து சரி அப்படின்னு சொன்னாலும், இந்த உலகமே ஒரு விஷயத்த சரின்னு சொன்னாலும், இது நார்மல் தான் அப்படின்னு இந்த உலகமே சொன்னாலும், இந்த உலகம் சொல்றதை நம்ம கேட்க போறோமா, கடவுள் சொல்ற கேட்க போறோமான்னு நம்ம தெளிவா முடிவு எடுத்துக்கணும். எனக்கும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல மொத்த உலகமே வந்து வரிசையில நிற்கும். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறது கடவுள். அப்ப இன்னைக்கு சரின்னு சொல்லிட்டு பூரா பயிலும் தப்பு பண்ணிட்டு நாளைக்கு வந்து வரிசையில நிப்பாங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்காந்துருப்பாரு. இப்போ வந்து நம்ம யார் பேச்சை கேட்கணும்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறவரோட பேச்சை தான் கேட்கணும். அவரு ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்லிட்டாருன்னா அது தப்பு தான். அதனால அதுல நம்ம கிளியரா இருந்துக்கணும். இந்த உலகம் சொல்றது மாடர்ன், இது நார்மல் ட்ரெஸ், இது நார்மலு, ஓம் பார்வை சரி பண்ணிக்க, இதுதான் நார்மல் ட்ரெஸ்
அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்க நம்ம சரியாயிக்கணும், நம்ம பார்க்க கூடாது, அவ்வளவுதான். அவன் நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாலும் நம்ம பார்க்க கூடாது, உடம்பு முழுசா மூடி இருந்தாலும் பார்க்க கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்க யாரு, நம்ம முஸ்லிம் சகோதரர்கள், அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள் வெளியில வரும்போது கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி முழுக்க மூடி வருவாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கல்ச்சர் இருக்கு. அப்ப முழுசா மூடி இருக்காங்களேன்னு அப்ப அந்த பெண்களை பார்க்கலாமா? தப்புதான், பார்க்க கூடாது. அப்போ வந்து அவன் எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தாலும் நம்ம பார்க்கவே கூடாது. அதே மாதிரி சகோதரிகளும் வந்து ஆண்களை வந்து ஏன்னாக்கும் அப்படி பார்க்கும்போது நமக்குள்ள இச்சை வந்து, அப்ப நம்ம ஒரு ரோட்ல நடந்து போறோம்னா எதுக்கு போறோம், ஒரு கடைக்கு போறோம்னாக்கும் அதை நோக்கிதான் போகணும், போற வரணும்னா பராக்கு பார்க்க கூடாது. மனுஷங்களை வந்து வேடிக்கை பார்க்கறது நமக்கு பிரச்சனை. அதனால அதுல பிரச்சனை ஆகி நமக்கு இதாயிருது. அதனாலதான் வந்து இந்த பாவத்துல என்ன சொன்னோம்னா, மித்த எல்லா பாவமுமே வந்து நம்ம ஆவி ஆத்மாவை தான் கெடுக்கும். ஆனா இந்த லஸ்ட்ங்கிற பாவம் நம்ம உடம்பையும் சேர்த்து கெடுக்கும் அப்படின்ட்டு ஒரு வசனம் இன்னைக்கு வாசிச்சாங்க. லஸ்ட்ங்கிறது வந்து எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம், அது காமம், எல்லாத்தையுமே அதுல வர்ற எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பாடியையும் சேர்த்து காலி பண்ணிடும். அப்போ வந்து அது எது வழியா போகுது, கண்ணு வழியா. அந்த கண்ணு தான் நமக்கு கேட்டு, கண்ணு வழியா உள்ள போய் நம்ம சோலையும் ஸ்பிரிட்டையும் காலி பண்ணிடுது. அதனால வந்து நம்ம சைட்ல நம்ம என்ன இருக்கணும்னாக்கும் பார்க்க கூடாது, அவ்வளவுதான். அவங்க எப்படியும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம், இல்ல ட்ரெஸ் பண்ணாம கூட போகட்டும், நம்ம பார்க்க கூடாது. அதுல நம்ம தெளிவா இருந்துக்கிட்டோம். அவன் சால்வ போடுறான் போடல, அதெல்லாம் நமக்கு மேட்டர் கிடையாது. நம்ம பார்க்காம இருந்தா நம்ம தப்பிச்சுக்கலாம், அவ்வளவுதான். அவன் போட்டு அடுத்தவனுக்கு எடுக்கிறான் அப்படின்னாக்கும், நான் என்னுடைய தப்பான ட்ரெஸ்னால அடுத்தவனை பாவத்துக்குள்ள விழ வைத்தேன் அப்படின்னு அவன் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம். நம்ம மாடஸ்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போய்கிட்டோம். மாடஸ்டா ட்ரெஸ் பண்ணாதவங்களை வந்து அதை வந்து தப்பு அப்படின்னு குறை சொல்றதுக்கு நம்ம ஆளு கிடையாது, அதை கண்டம் பண்றதுக்கு நம்ம ஆளு கிடையாது, அது நம்ம தொழிலும் கிடையாது. அதுக்காக நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எனர்ஜி எதுக்கு செலவு பண்ணணும்னாக்கும் பாவம் பண்ணாம இருக்கிறது செலவு பண்ணணும். அதனால வந்து மித்தவங்க எப்படியும் ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க, அது நமக்கு மேட்ரு கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மாதிரி மாறும். இதெல்லாம் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீ இப்படி பண்ணனாலதான் நான் பார்த்தேன், இதெல்லாம் நம்ம தொழிலே கிடையாது. கடவுள் நம்மளை பார்க்காதன்னு சொல்லி இருக்கிறாரு, அதை பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அதனால அதுல நம்ம கவனமா இருந்துக்கணும். இதுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சீட்டிங் ஸ்பிரிட் தான், நம்மளை ஏமாத்தி நம்மளோட எனர்ஜி இது பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதுல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இது நம்ம இதுக்கெல்லாம் நம்மள அழைக்கல. ஆண்டவர் நமக்கு அழைச்சு என் கட்டளையானோ அதை ஃபாலோ பண்ணதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோம். மித்தவங்களை குறை சொல்றதுனால அது வந்து அது நன்மை பயக்காது. ஏன் நீ இந்த பழத்தை தின்ன, நீ எனக்கு துணையா கொடுத்த அந்த புள்ள வந்து என்கிட்ட கொடுத்துச்சு அதனாலதான் நான் தின்னேன், நீ ஏன் அந்த பழத்தை கொண்டு போய் கொடுத்த, பாம்பு என்ன கொடுத்துச்சு, இப்படி அடுத்தவன் மேல நம்ம பழி போட்டுட்டு போனா இங்க ரிசல்ட் வராது. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு காலில் விழுந்தாக்க தப்பிக்கலாம். தாவீதுகிட்ட வந்து சொல்லும் போது ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கன்னு காலில் விழுந்ததுனால தாவீது வந்து தப்பிச்சார். பாவம்னு சொல்லிட்டாக்க உடனே மன்னிப்பு கேட்டுதான். இதனாலதான் அவன் அப்படி போட்டதுனாலதான், இவன் இப்படி சால்வ போட்டதுனாலதான், இப்படி அடுத்தவனை குறை சொல்லிட்டு போனோம்னாக்க நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது, நம்ம மாட்டிக்கிட்டே போயிடும். அதனால அது ரொம்ப கிளியரா இருக்கணும். இது வந்து சீட்டிங் ஸ்பிரிட், ஏமாத்துற ஒரு ஸ்பிரிட். இதுல நம்ம நீதிமான நான் கரெக்டா தான் இருந்தேன், அவன் அப்படி போட்டனால தான் நான் பார்த்தேன், அப்படி நம்மள நீதிமான அங்க போய் கடவுள்கிட்ட எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது. நம்ம போய் கடவுள்கிட்ட போய் ஏஞ்சல்ஸ்ட கூட வானதூதர்கள்ட்ட கூட கடவுள் ஈஸியா குறை கண்டுபிடிச்சிருவாரு. அவ்வளவு பர்ஃபெக்டான கடவுள் நம்ம கடவுள், அவர்கிட்ட போய் காரணம் சொல்லவே முடியாது. அதனால இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாங்கிற மட்டும்தான் பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட ஆண்டவரே என் கண்ணுக்கு வந்து ஒரு திரையிட்டு மறைச்சுக்கங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். தொடக்க காலங்கள்ல ஆவிக்குள்ள வந்த நம்ம நிறைய சகோதரர்கள், இப்ப ஆவிக்குள்ள வந்துட்டு நிறைய சகோதரர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிரமப்படுறது ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கண்ணுல மாட்டுறதுதான். அப்ப நாங்கெல்லாம் எங்க காலங்கள்லாம் வந்து எங்க ஆவிக்குள்ள வழி நடத்த தகப்பன்ட்ட போய் கெஞ்சி கதறினப்ப அவருமே ஆண்டவர்கிட்ட மன்றாடி பார்த்துட்டு அப்புறம் ஆண்டவர் சொன்ன ஒரு சொல்யூஷன் என்னன்னாக்கும், என்கிட்ட வந்து கேளு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறது. அப்போ போய் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கப்பா, ஆண்டவர் வந்து உங்க கண்ணுல வந்து ஒரு திரை சிலையை போட்டு மூடி விடுவாருப்பா அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி நாங்களும் மன்றாடி கேட்டப்ப எங்களுக்கு இது நடந்துச்சு லைவாவே.
அது மாதிரி ஒரு திரைச்சலை. இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு கடத்தருவுல போறோம், வெளியில போறோம் அப்படின்னாக்கும் அப்படி முன்னாடி வர்ற கூட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒரு ஒரு பெண் உருவமா தான் தெரியும். அவங்க டீட்டெயில்டா தெரியாது. அவங்க மூஞ்சி யாரு, என்ன ஏது, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா, சொந்தக்காரங்களா, என் தங்கச்சியா இல்ல என் தங்கச்சியோட ஃப்ரெண்டா, எதுவுமே தெரியாது. பல நேரங்கள்ல இந்த கம்ப்ளைண்ட்லாம் நாங்க வாங்கியிருக்கிறோம். எல்லாருமே நீ சகோதரர்கள்ட்ட பர்சனலா பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்து வீட்டுக்கு இருக்கிற அந்த அக்காமார்கள், எங்க சகோதரிகளோட கூட படிக்கிற தோழிகள், இவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, என்ன அவங்க அண்ணன் போனாரு, நான் பார்த்து ஸ்மைல் பண்ண, அவர் பாட்டு கண்டுக்காம போறாரு, ஏன் எதுவும் கோவமா, இப்படிலாம். அதே மாதிரி எங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட எங்க மனைவிமார்கள்ட்ட அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, என்ன அவங்க வீட்டுக்காரரு எத்தாப்புல போறாரு, பார்த்து ஒரு ஸ்மைல் கூட பண்ண மாட்டேங்கிறாரு, என்ன எதுவும் பிரச்சனையா, எதுவும் கோவமா, எங்க மேல எதுவும் வருத்தமா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. அது எங்க மனைவிமார்கள் எங்கள்கிட்ட இதெல்லாம் நாங்க லைவா ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி விஷயம் என்னாக்கும், ஏதோ ஒரு பெண் உருவம் அவங்க போறாங்க, அவ்வளவுதான். அவங்கள முகத்தை பார்த்து அவங்க ஸ்மைல் பண்ணா பதிலுக்கு நம்ம ஸ்மைல் பண்ணி இந்த டீட்டெயில் இருக்கு. ஏன்னா அந்த திரையை ஆண்டவர் போட்டு விட்டுருவாரு. அப்ப நம்ம பாட்டு பிரச்சனை எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்போம். சோ இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் இருக்கு, ஆண்டவர் தருவார். அதனால நீங்க இதை ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவர் தருவாரு. மற்றபடி அடுத்தவங்களை நம்ம குறை சொல்லி அவங்க இப்படி போட்டதுனாலதான், இப்படி ட்ரெஸ் பண்ணனாலதான் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இது எஸ்கேப் ஆகுறது. இது கடவுள்கிட்ட இது கதைக்கே ஆகாது. டோட்டலா சரண்டர் ஆகி நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த கண்ணுல இருந்து காப்பாத்த ஆண்டவரே அப்படின்னு போய் டோட்டலா சரண்டர் ஆனா, ஆண்டவர் இப்படி ஒரு மெக்கானிசம் வச்சிருக்காரு நம்மளை காப்பாத்த. கண்ணுல ஒரு திரைச்சலை போட்டு விடுவாரு, நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொண்டு போவார். இப்ப கண்ணுல இருந்து எஸ்கேப் பண்ணா அடுத்தடுத்த உறுப்புகள்ல வழியாவும் இந்த லஸ்ட் உள்ள வரும். அதுல இருந்தும் ஒவ்வொரு இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறதும் நம்ம சகோதரர்கள் சொல்லி தருவாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். சகோதரர் சொன்னது போல விவிலியத்துல இருந்து 2 உதாரணத்தை காமிக்கிறேன். நீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டு, இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர், இதை காட்டிலும் ரொம்ப கொடுமையான காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோதம் குமாரா அப்படின்ட்டு பைபிள்ல ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்துல திரும்புற பக்கம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் விபச்சாரம், ஆண் பெண் விபச்சாரம் இருந்துச்சு. அதே போல நோவாவுடைய காலத்தை எடுத்து படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா விபச்சாரம் மலிஞ்சு போய் கிடந்துச்சு. நீங்க சொல்ற மாடர்ன் கல்ச்சர் கிடையாது, நான் சொல்றது லஸ்ட் பகிரங்கமா நடந்துச்சு. ஆனாலும் அப்படிப்பட்ட இடத்திலும் தேவனை தேடக்கூடிய மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவரை மட்டும்தான் கண்ணோக்கி இருந்தாங்க. லோத்து எடுத்துக்கோங்க, லோத்து ஃபேமிலியும் கடவுளும் மட்டும்தான் கண்ணோக்கி இருந்தாங்க. அங்க சுத்தி இருந்த யாரையுமே பார்க்கல. சுத்தி இருக்கவங்களை பார்த்துருந்தாங்க, மற்றவங்களோட அட்வைஸை கேட்டிருந்தாங்க. இவங்களோட லைஃபும் பாவத்துக்கு ஏதுவாக தான் போயிருக்கும். நோவா சுத்தி இருக்கக்கூடிய ஆளை பார்க்கவே கிடையாது. நோவா குடும்பத்தாரும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தி இருந்தக்கூடிய மக்களை பார்க்கவே கிடையாது. நம்ம இன்னைக்கு பார்க்க சொல்லக்கூடிய இந்த மாடர்ன் கல்ச்சரை விட அது ரொம்ப குரூவலான பீரியட். அது இன்னும் ஓப்பனா சொல்ல போனா மலிஞ்சு போய் கடந்த தருணம் அதெல்லாம். அப்ப அவங்க எல்லாம் பண்ணது ஒண்ணு என்னன்னா, கிறிஸ்து கடவுளை மட்டுமே பார்த்தாங்க. நீங்க வேதத்திலிருந்து உலகத்தை பாருங்க, உங்களுக்கு உலகம் மாயையா தெரியும். நீங்க உலகத்துல இருந்து வேதத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கேள்வியாவே தான் போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதே போல சகோதரர் சொன்னது போல அந்த கண்களுக்கு திரைசீலை இடுவார். இது எப்போ நமக்கு அந்த ஆண்டவர் திரைசீலை இடுவார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மெய்யாகவே நாம் நம்மளுடைய பாவம், நான் தேவனுக்கு எதிராக பாவம் செய்துட்டேன்னு நீங்க உணர்ந்து கண்ணீர் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்க கண்களுக்கு திரைசீலை தேவன் கொடுத்துருவார். நாம பாவத்தையும் டேஸ்ட் பண்ணிக்கணும், ஏசுனாரையும் டேஸ்ட் பண்ணிக்கணும்ன்ற ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு போனோம் அப்படின்னோம்னா தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை நீதிபதியை போல நியாயாதிபதியை போலவும் நம்மளை கொஸ்டின் ரைஸ் பண்ண வைக்க, இது என்ன பார்த்தா தப்பு என்னப்பா, நீங்க இது எங்க நான் சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதேன் தோட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் இதுதான் நடந்தது. லிசன் தி வேர்ட், சரணோட வார்த்தையை கவனிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். அந்த கவனிச்சதோட விளைவு என்ன போச்சு, அப்படியே நேராக போய் பழத்தை பழம் அந்த மரத்தையே இச்சையா பார்த்தாங்க, பழத்தையும் சாப்பிட்டாங்க. அதே போலதான் நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இதை இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சாத்தான் பேசும்போது நமக்குள்ள இது என்ன தப்பாயிருமான்னு சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், இது என்ன தப்பு இருக்கு அப்படின்னுவான். ஆனா அதே நண்பர்கள்ட்ட போய் நம்ம தனியா கூட கேளுங்க, இதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். சரிங்களா? அதனால எந்த சூழலிலும் வேதத்துல இருந்து நீங்க உலகத்தை பாருங்க.
இன்னும் இந்த உலகம் நீங்க போக போக ரொம்ப இதை காட்டிலும் ரொம்ப மோசமா தான் போகும். நம்ம காரணம் சொல்லிட்டு மறிக்கிற வரைக்கும் ஓடவே முடியாது. நீங்க இந்த பாவத்தை நான் வந்து நீங்க பாவமா பார்த்து இதனால நான் தீட்டுப்படுகிறேன் ஆண்டவரே என்னை காப்பாற்றும்னு மெய்யாக நீங்க உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துருச்சு வச்சுக்கோங்க, திரைசி வைனாங்க அவருடைய கரம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்க பொத்தி கூட்டு போகுங்க. எப்படி கடிவாளம் கட்டப்பட்ட குதிரை எப்படி நேரா பார்த்துட்டு போகுதோ அது போல ஆண்டவர் உங்களை மாத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். வேற ஏதாவது கேள்வி என்ன சொல்லுங்க. இது குறித்து வேற சகோதரர் பேசுற மாதிரி கூட பேச முடியும், டைம் இருக்கு. பிரைஸ் லார்ட் பிரதர். ஒரு சின்ன ஒரு காரியத்தை விவிலியத்திலிருந்து நம்மள பலருக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு வந்து இந்த இச்சை, இந்த காமம் என்கின்ற இந்த குற்றத்தை வந்து ஒரு சாதாரண விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதனுடைய விளைவு வேதத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா விளைவு ரொம்ப மோசமா இருந்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னுவாங்க, ரத்த உறவுமுறை விபச்சார பாவம். ரத்த உறவுமுறை விபச்சாரக்காரனுக்கு சந்தான பாக்கியம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். ரத்த உறவுமுறை விபச்சாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொந்தங்களில் இருக்கக்கூடியவர்களே எச்சியோடு நோக்கக்கூடிய பார்வை உடையவனுக்கு புத்திர பாக்கியமே கிடையாதுன்னு சொல்லுது. பைபிளுக்கு எடுத்து படிச்சு பாருங்க, லேவியராகமத்துல இருக்கு. பிறர் தாரத்தை இச்சையோடு நோக்கினானா அவனுக்கு புத்திர பாக்கியம் கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. மக்கள் அதோட டீட்டெயில நம்ம போய் உள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காமம் இவ்வளவு பெரிய மோசமானதான்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். நமக்கு மேல இருந்து லிட்டரலா படிக்கும் போது ஒரு பெண்ணை எச்சியோடு நோக்காதன்றதுக்கு இயேசுனார் ஏன் சொன்னார்ன்றத டீட்டெயில்டு ஸ்டடியை உள்ள உட்காந்து பார்த்தோம்னா தான் தெரியும் இதனுடைய விளைவு எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கொண்டு போய் நரகத்துல கொண்டு போய் இழுத்து விடும் அப்படின்றது மிக தெளிவாக சொல்லியிருப்பாரு. சகோதரர் பேசும்போது அந்த விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசையப்பட்டிருப்பாங்க. ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயத்த நம்ம அதிகமா தேட ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு பொருளாசையாவே மாறி போயிருமா. நீங்க வந்து இச்சைக்குரிய காரியங்களை வந்து நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா அது காமம்ன்ற குற்றத்துக்குள் மட்டும் அல்லாமல் பொருளாசைன்றதுல கொண்டு வந்து இழுத்து விட்டுரும். தேர் எடுத்து தெருவில் விட்ட கதையை விட்டுரும். இந்த லஸ்ட்ன்றது ரொம்ப மிக கவனமா இருக்கணும். நீங்க வேதத்தை எடுத்து பல்லாம் படிச்சு பாருங்க. சிம்சன் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவால் மேல வந்து என்ன சொல்றதுன்னா இவர் வந்து லவ் அஃபேர் தான் வருது. கடைசியில சிம்சனுடைய கண்கள் புடுங்கப்பட்டு நிற்கிறாப்புல. தாவீது என்ன பண்றாப்புல, பஸ்தபால் அடுத்தவருடைய மனைவி மேல ஆசைப்படுறாப்புல. விளைவு என்ன ஆயிடுது, தன்னுடைய அப்சலோம்ன்ற குமாரன் தாவீது மறைவாய் செஞ்சான். அப்சலோம் தாவீதுடைய மனைவியோடு வெட்ட வெளியிலும் மொட்டை மாடியில செஞ்சான். பாருங்க இதோட விளைவு எந்த அளவுக்கு இருக்கும், லஸ்டோட விளைவு எப்படி இருக்குன்னு பாருங்க. அபிமெலேக் அப்படின்ற கிங் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணாப்புல, சாரால பண்ண அப்ரஹாமுடைய மனைவி சாரால வந்து அப்ரஹாமுடைய சகோதரின்னு நினைச்சு என்ன பண்ணான், இச்சையோடு பார்த்தான். விளைவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டுல இருந்த ஆடு மாடு வரைக்கும் தேவன் என்ன பண்றாரு, கர்ப்பத்தை அடைத்திட்டாரு. வேதத்தை எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப அந்த இச்சை அப்படின்ற பாவம் ரொம்ப ஒரு மோசமான விளைவு கொடுக்கக்கூடியது. அது இம்மையிலையும் பிரச்சனையை கொடுக்கும், மறுமையிலையும் பிரச்சனையை கொடுக்கும். நீங்க வாழ்ற வாழ்க்கையில ஒரு இச்சைப்பட்டான் அப்படின்னா அப்ப இதுக்கு இந்த உலகத்திலேயே அவன் துன்பத்தை அனுபவிப்பான். மட்டுமல்லாமல் மறுத்ததுக்கு பின்பும் போய் துன்பத்தை அனுபவிச்சிருவான். அதெல்லாம் மிக கவனமா நம்ம இருந்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தான் வந்து கர்ஜிக்கும் சிங்கத்தை போல சுத்திக்கிட்டே இருக்கான்னா அவனால வந்து ஒரு மனிதனை வந்து ஈஸியாக அவனோட மாமிசத்தோடு போராடி விளைவிக்க முடியும். அதனாலதான் இயேசுனார் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மாமிசத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்தாரு. ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிச்சு இயேசுனாரே இன்னைக்கு உங்களுடைய ரத்தத்தையும் சதையும் எனக்கு உணவாக உண்ணவும் குடிக்கவும் தாங்க, என்னுடைய மாமிசத்தை உங்களுடைய சிலுவையில அறைகிறேன் மறியும்படிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்களேன். அந்த நாள்ல எப்படி உங்களுக்கு இச்சை வருதுன்னு பார்க்கலாம். வரவே வராது. நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால நம்ம என்ன பண்ணிடுவோம்,
தேவனிடத்தில் சொல்ல மறந்துடும். நீங்க தேவன்கிட்ட நீங்க சொல்லாம போகக்கூடிய நாட்கள்ல மட்டும்தான் இந்த காமம் இல்லாம உங்களுக்கு பிரமிப்பாக தெரியும். நீங்க தேவன்கிட்ட சொல்லிட்டு மட்டும் போய் பாருங்களேன், அந்த நாள்ல அது உங்கள் காலுக்கு கீழே இருக்கக்கூடிய நரவலை போலதான் தெரியும். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம இதுல வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு சின்ன புக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கடவுள் தந்த கட்டளைகள் அப்படின்னு வேர்ட் ஆஃப் காட்னு ஒரு சின்ன புக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம பிரேயர்ல வந்தவங்க எல்லாரும் அதை வச்சிருப்பீங்க. இல்லாதவங்க வந்து கேட்டு வாங்கி சகோதரர்கள்ட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு போஸ்டல் கூட அனுப்பிச்சிடுவாங்க. அதுல வந்து ஒரு சில சங்கீதங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து சங்கீதம் 91 வந்து இருக்கும். அதுல வந்து என்ன போட்டிருக்குன்னாக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவின் திகிலுக்கும் என்னை காத்துக் கொள்வார் அப்படின்னு ஒண்ணு வரும். அப்ப அந்த பகலில் பறக்கும் அம்பு அப்படிங்கிறது என்னன்னாக்கும், வேற ஒண்ணும் இல்ல, கண்ணால நடக்கிற இந்த பேய்களோட தாக்குதல். கண்ணால இச்சையோட பாக்குறாங்கல்ல, பெண்கள் ஆண்களை பார்த்தாலும் ஆண்கள் பெண்களை பார்த்தாலும், ஒரு அழகான ஆம்பளை அப்படின்னு பெண்கள் பார்த்தாலும் ஒரு அழகான பெண் அப்படின்னு ஆண்கள் பார்த்தாலும் அந்த பார்க்கும்போது என்ன ஆகுதுனாக்கும் ஒரு அம்பு வந்து அங்கிருந்து வந்து தாக்கும். அதான் பகலில் பறக்கும் அம்புக்கும் அப்படின்ட்டு. நைட்ல நம்ம தூங்கிடுவோம், அதனால வந்து நைட்ல வேற, நைட்னு இரவின் திகிலுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவின் திகில் அப்படின்னாக்கும் கனவுல வந்து கெட்ட கெட்ட கனவு வந்து ஒரு மனுஷன் வந்து தப்பு செய்யறது மாதிரியான, அப்ப தப்பு செய்யும்போது என்னென்ன நடக்குமோ பிசிக்கலா அந்த விஷயங்கள் வந்து பிசிக்கலா நடக்கும். அதான் இரவின் திகில் அப்படிங்கிறது. ரெண்டுமே வெவ்வேற பேய்கள். ஆனா வந்து ரெண்டுக்கும் உள்ள ஒரு ஒத்துமை என்னன்னா ரெண்டுமே காம பாவங்கள் தான். ஸோ பகலில் பறக்கும் அம்பு அப்படிங்கிற மட்டும் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். இந்த பகலில் பறக்கும் அம்புல இருந்து நம்மள வந்து கடவுள் காப்பாத்துவாரு அப்படிங்கிறது வந்து, என்ன நீங்க காப்பாத்துங்க கடவுளே அப்படின்னு கேட்டு மன்றாடுற ஒரு சங்கீதம் அது. ஸோ அந்த சங்கீதம் 91 வந்து நீங்க வந்து டெய்லி வந்து சொன்னீங்கன்னாக்கா ஒரு வாரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கே மனப்பாடம் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க மனப்பாடமாவே அந்த அந்த ஜபத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கண்ணுல பார்க்கும்போது ஒரு விஷயம் நடக்குது இல்ல, அப்ப என்ன நடக்குது அப்படின்னாக்கும், ஸ்பிரிச்சுவலா என்ன நடக்குதுன்னாக்கும், நீங்க ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆணாக நீங்க இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து இச்சையோட பாக்குறீங்க அப்படின்னாக்கும், உங்களுக்குள்ள வந்து உங்க செஸ்ட் பகுதி இருக்குல்ல, உங்க பாடியோட உடலோட மார்பு பகுதி இருக்குல்ல பிசிக்கலா, அதுல உள்ளுக்க வந்து சரக்குன்னு வந்து ஒரு கருக்குன்னு ஒரு இது மாதிரி இதாகும், ஒரு ஃபீலிங் ஆகும். இந்த சினிமா பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க தெரியுமா, என் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையில ஏதோ ஒரு பால் வந்து ஒரு உருண்டை உருளுது அப்படின்லாம் வந்து அப்படிலாம் ஒரு வசனங்கள் வச்சு பாடல்கள், சினிமா பாடல்கள் எல்லாமே ஃபுல்லா காமத்தை பரப்புறது தான். சினிமா இண்டஸ்ட்ரி அதுக்காக தான் இயங்கிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம செஸ்ட் பகுதியில், அது வந்து ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அல்ல சென்டர்லையோ ஹார்ட் பக்கமோ ஏதோ ஒரு ஃபீல் ஆகும். இதுதான் வந்து அம்பு பாயிருது. பிசிக்கலா அந்த ஃபீல் ஆகும். ஸ்பிரிச்சுவலா என்னன்னாக்கும், காட்சி வரும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு அம்பே வந்து பாயும், அங்க இருந்து ஒரு அம்பு வரும். இப்ப வந்து நம்மெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள், கடவுளை தேடுற நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பத்துல வந்து நமக்கு தாய் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, திருமணமானவங்கனாக்கும் மனைவிமார்கள் இருப்பாங்க, அப்புறம் நமக்கு வந்து கடவுள் கொடுத்த கொடையா மகள்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள உள்ள பெண்கள் நம்ம வச்சுக்கிட்டோம்னு பார்த்தோம்னாக்கும், கண்ணுக்கு வந்து கண்மை போடுறது இருக்கு பாருங்க, கண்ணுக்கு வந்து கண்மை, கருப்பா மை போடுவாங்கல்ல, இது போடுறதோட நோக்கம் என்ன? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அது போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனா வெளியில மித்தவங்கெல்லாம் போடுறாங்கன்னா என்ன நோக்கத்துல போடுறாங்கன்னா, ஏதோ ஒரு மேக்கப் திங்கு, மித்த இந்த ஃபேஷியல் பேஸ் போடுறது, அதுக்கப்புறம் என்னமோ கலர்லாம் அடிக்கிறது, இந்த கண்ணுக்கு வந்து இந்த மைக்காரா இதெல்லாம் இருப்பாரு. அதுல வந்து மெயினா வந்து இந்த கண்மை, பிளாக் கலர்ல இந்த கண்மை அது போடுவாங்க. இந்த கண்மை போடுறது அதோட ரியல் ரீசன் என்னன்னு அவங்க தெரியாம தான் செய்யறாங்க. மித்தவங்கெல்லாம் அறியாமையில தான் செய்யறாங்க. அவங்களும் கடவுளோட குழந்தைகள் தான், அவங்களும் ஆண்டவருக்குள்ள வரணும் அப்படின்னு நம்ம ஜெபிச்சுக்குவோம், ஆசைப்படுவோம். ஜெபிச்சுக்க முடியாட்டினா அட்லீஸ்ட் ஆசைப்படுவோம். ஓகே, நம்ம மெயின் மேட்டருக்கு வரும். அந்த கண்மை, அது அந்த இது வந்து என்னன்னாக்கோ, அது ஒரு ஷார்ப்பான வந்து
அம்பு வில் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ரொம்ப பாதிக்கும். அதுல இருந்து என்ன வருதுனாக்க உள்ள இருந்து ஒரு அம்பு வந்து நம்மளை வந்து தாக்கும், உள்ள வந்து ஊடுருவிடும். அந்த காயம் எது வரைக்கும் போகும்னாக்கும் நம்ம ஸ்பிரிட் சோல் வரைக்கும் போய் நிற்கும். இப்ப இந்த சைட் அடிக்கிறது இது நார்மல் தானே, வயசு பசங்க இந்த வயசுல பண்றது தானே அப்படின்லாம் நினைக்கிறோம்னா, அது அந்த சைட் அடிக்கிறது அப்படின்னா என்னன்னாக்கும் சைட் அடிக்கிறது கிடையாது, சைட் அடி வாங்குறது. நம்மளாம் அடி வாங்கிட்டு வம்புக்க போய் அடி வாங்குறதுங்க அப்படின்னு சொல்றத விட அம்புல குத்து வாங்குறோம். எத்தனை லட்சம் அம்புகள் இது மாதிரி ஊடுருவிக்குன்னு நம்மளால எண்ணியே பார்க்க முடியாது. இப்ப இதெல்லாம் புடுங்கி போட்டு அந்த காயத்தெல்லாம் ஆண்டவரோட ரத்தத்தை வச்சு அந்த மருந்து கட்டி அந்த காயத்தை ஆத்தணும். இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதனால நம்ம எந்த அளவுக்கு காயப்பட்டு போயிருக்கிறோம், இதெல்லாம் செய்யறது யாரு? சாத்தான்கள் தான் செய்யறாங்க. உங்களுக்கு இது பைபிள் வசன ஆதாரங்களோட இதெல்லாம் வேணும், இதை தெரிஞ்சுக்கணும்னு டீட்டெயிலா அப்படின்னாக்கும் அந்த உண்மையான யுத்தம், ட்ரூ வார் அப்படிங்கிற ஒரு புக்கு ஒன்று வந்திருக்குது. அது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடைக்காதவங்க எப்படி வாங்கி அது படிக்குது அப்படின்னு கேட்டு வாங்கி அது படிச்சு பாருங்க. அதுல வந்து நான் இப்ப சொல்ற விஷயங்கள்லாம் வந்து கற்பனை கதையா இல்லை, எல்லாத்துக்குமே வேத வசன ஆதாரங்களோட இருக்கு. இந்த கண்மை, இந்த லிப்ஸ்டிக்கு, இந்த நெயில் பாலிஷு, இந்த மேக்கப் திங்ஸ், இவங்கெல்லாம் வந்து யார் வந்து மனிதர்களுக்கு சொல்லி கொடுத்தது, எந்த காலகட்டங்கள்ல இதெல்லாம் நடந்துச்சு, எல்லாமே வேத வசன ஆதாரங்களோட இருக்குது. அது இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த இரவின் திகிலுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் அப்படிங்கிற அந்த வசனம், அந்த வசனங்கள்லாம் இருக்கிற அந்த சங்கீதம், இதை வந்து நீங்க டெய்லி வந்து படிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா அந்த நாள் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து பிரச்சனை இல்லாம போகும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். மரியே வாழ்க. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. இன்னும் நமக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் சொன்ன ஒரு வேத வசனத்தை வந்து உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். சரீரத்தின்படி ஒரு நிமிஷங்க. 3வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் அப்படிங்கிற வேதவசனத்தை சகோதரர் வாசிச்சாரு. நம்ம அவயங்களை எப்படி அழித்து போடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குள்ளயும் வரலாம். அவயங்கள்னா நம்மளோட உறுப்புகள், நம்மளோட கை, கால், கண், காது, இந்த மாதிரி பாவம் செய்யற ஒரு உறுப்பை எப்படி நம்ம எப்படி வந்து அழித்து போடுறது, அது எப்படி வந்து நம்ம வந்து இது பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து பொதுவாக எல்லாருக்கும் வரலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை படிக்கிற கேளுங்க. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, அதை எரிந்து போடு, அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நீ நித்திய ஆக்கினையிலே தள்ளப்படுவதை பார்க்கணும் தப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை குறைஞ்சி எரிந்து போது. 2 கண் உடையவர்களாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கணும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. இது எதுவுமே வந்து ஒரு பிளஸ், அதாவது மாம்சத்துக்குரிய காரியங்களை குறித்து கடவுள் சொல்லல ஆக்சுவலா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வேதத்துல வாசிச்சிருக்கோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் உங்களுக்கு சொல்றாங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அதன்படி ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை நம்மளுடைய இப்ப இருக்கிற பிளஸ்ஸை குடிச்சோ மாம்ச குடிச்சு கடவுள் பேசல.
ஆவிக்குரிய அவயங்கள் குறித்து பேசுறாரு ஆக்சுவலா. நமக்கு கேஷுவலா நம்ம வழக்கு மொழியில மணக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. மணக்கண்ணு உனக்கு தெரிஞ்சுச்சா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. மணக்கண் அப்படின்னாக்க அப்படி ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலா. அது மாதிரி சிந்தனைய உனக்கு எண்ணத்துல தோன்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இது நம்மளுடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்டவைகள். அது என்ன அப்படின்னா ஆவிக்குரிய விஷயங்கள் ஆக்சுவலா. ஆவிக்குரிய அவயங்கள் நமக்கு வந்து தீர்க்கப்பட்டது என்றால் அது என்ன பண்ணும், நம்மளுடைய மாம்சமும் தீர்க்கப்படும். ஆவிக்குரிய அவயங்கள் பரிசுத்தமா இருந்தது என்றால் மாம்சத்துக்குரிய சரீரமும் மாம்சத்துக்குரிய அவயங்களும் பரிசுத்தமா இருக்கும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நம்ம வந்து நம்ம கண் வந்து கெட்டு போயிடுச்சு, ஒரு 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 ஸ்திரீயை இச்சையோடு நோக்கினேன் அப்படின்னு ஒரு மாம்சத்துக்குரிய எண்ணத்தை கொண்டு போவேன். என்னுடைய கண் வந்து ஆவிக்குரிய கண்ணாக இல்லாம தேவன் தருகின்ற காட்சிகளையும் தேவன் சொல்கின்ற காரியங்களை கேட்காதபடிக்கு என் கண்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்ப கண்டிப்பா நம்மளுடைய மாம்சத்துக்குரிய அவயங்கள் வந்து கண்டிப்பா கெட்டுதான் இருக்கும். ஸோ அதைத்தான் என்ன பண்றோம், தரிச்சு போடணுங்கிறாரு. இப்ப மாம்சத்துக்குரிய காரியங்கள் வந்து அவயங்கள் தரிச்சு போடணும் அப்படின்னாக்க கண்களாலே நம்ம செய்யக்கூடிய காரியம் அதை தரிச்சு போடுங்கிறது இந்த அவயங்களை வந்து எடுத்துடணும் அப்படிங்கறத அதனால செய்யப்படுகிற காரியங்களை நம்ம வந்து விளக்குறது. கண்களாலே இச்சையோடு நோக்குறது வந்து ஒரு காரியம். அப்ப அதை நம்ம வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்னாக்கா அதை வந்து தரிச்சு போடுறது. கைகளாலே நான் ஒரு காம குற்றம் செய்யறேன் அப்படின்னாக்கா அது செய்யாம இருந்தாக்க என் கைகளை அதை தரிச்சு போடுறது. இப்போ இதைத்தான் ஆண்டவர் என்ன பண்றது, கொலைசீர் 3:5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை தடுத்து கொடுங்கள். பூமியில உண்டு பண்றது அப்படின்னாக்க பூமியில நமக்கு என்ன இருக்குனாக்க பிளஸ் தான் இருக்கு ஆக்சுவலா. இந்த பூமியில நமக்கு என்ன இருக்குனாக்க நம்ம பிளஸ்ல தான் இருக்கு ஆக்சுவலா. இல்ல நம்ம வந்து கடவுளுடைய அவர் கொடுக்கின்ற அந்த மாற்று நம்ம பெறல ஆக்சுவலா. அப்படி ஒரு வசனம் இருக்கு ஆக்சுவலா. நம்ம வந்து ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம மாற்று பெறுவோம், கடவுளோட சாயலை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த சாயலை நம்ம பெறல. ஆனா பூமியில வந்து நம்ம கடவுள் கொடுத்த அந்த பிளஸ் இருக்கு. அந்த பிளஸ்ல நம்ம செய்யற இந்த பாவத்தை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னாக்க அதுதான் தரிச்சு போடணும். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யாம இருந்தோம்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளுக்கு உகந்த மக்களாக மாறுவோம். அதைத்தான் இங்க கடவுள் சுட்டி காமிக்கிறாரு. எல்லா சகோதரர்களுக்கும் சொல்ற காரியம் என்னன்னு, உங்கள் அவயங்களிலே கடவுளோட ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த அவயங்களிலே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்று பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த காரியத்தை நிறுத்த முயற்சி பண்ணுங்க. அதுதான் தரிச்சு போடுறது. அப்படி தரிச்சுட்டீங்க அப்படின்னாக்க தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்து தேவனுக்கு உகந்த காரியங்களை உங்களுக்குள்ள நடப்பிக்கும். அப்படி நடப்பிச்சுனாக்க ஆண்டவருக்கு அது நீதியா இருக்கும். ஆண்டவர் தருகின்ற அந்த மீட்பை நம்ம பெற்றுக்கொள்வோம். இது எல்லா பாவத்துக்குரிய ஒரு 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 காரியம். அது எல்லாரும் சிந்திச்சு செயல்படுங்க. எல்லாருமே இதை குறித்து தியானிங்க. வேதத்தில் அநேக 1000 வசனங்கள் இருக்கு. அதனால சகோதரர் ஒரு வாட்டி என்ன பண்றாங்க, வேதத்தை வாசிக்க சொல்றாங்க. வேதம் வாசிப்புங்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க வேதம் வாசிச்சு அதுல இருந்து நீங்க வந்து கடவுள்கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாக்க தனிப்பட்ட முறையில நம்ம சகோதரர்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க கடவுளோடு இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்க வந்து லீட் பண்ணுங்க. நமக்கு டைம் ஆயிடுச்சு. கார்த்திக் வந்து நீங்க எண்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சிருக்கீங்களா? பேசலாம் பிரதர். ஆண்டவரே, எங்களோடு பேசின கிருபைக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உங்க வார்த்தையை எங்களுக்கு அறிவித்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. பாவி எங்களிடம் உங்களது வார்த்தையை அறிவித்ததற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. மரியே வாழ்க.
Praise Lord, brothers. Praise God. மதிய பிரைதா பிரதர்ஸ் மதிய வாழ்க. பிரதர்ஸ் மரியே வாழ்க. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், மரியே வாழ்க.